வணக்கம். ஜோதிடத்தில் சூரிய பகவான், அதாவது கண்ணுக்கு தெரிந்த கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய நவகோள்களில் முதன்மையான கிரகம் சூரியன். எல்லா கோள்களுமே சூரியனை மையமாக வைத்து தான் சுழற்சி செய்கிறது. அது நம்மளுக்கு தெரிந்த விஷயமே. இப்போ சூரியன் இப்போ எப்படி சுக்கிரன் திருமண காரகன், கலத்திர காரகன், திருமணம் நடக்கலையா, சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் கெட்டிருக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பொதுவாக. அந்த காரக கிரகம் சிக்னிஃபேட்டர். அதே மாதிரி சூரியன் 3 பாவங்களுக்கு காரகன். இப்போ அந்த 3 பாவங்களோடு கெட்டிருக்கு அப்படின்னா சூரியன் ஜாதகத்தில் வலிமை இல்லை அப்படின்னு தெரிஞ்சு. ஒன்று தலை, சிந்தனை, மூளை, லக்னத்துடன் சம்பந்தம். ஜாதகத்தில் முதல் மேஷ ராசியில் முதல் ராசியில் தான் சூரியன் உச்சம் ஆவார். இப்போ சூரியன் நல்லா இருக்குது அப்படின்னா தலை, சிந்தனை, மூளை, விசாலமான அறிவு, எல்லா ஆற்றலும் அவர்களுக்கு இயற்கையிலேயே பர்த்தே கிடைக்கும். அதே மாதிரி 9ஆம் பாவம் பிறக்கும்போது கொஞ்சம் அதிர்ஷ்டத்தோடு பிறக்கணும். என்னதான் அறிவு, சிந்தனை, தாய் தந்தையருடைய பலம், தாத்தா பாட்டியுடைய செல்வாக்குகள் இருந்தாலுமே அதிர்ஷ்டம், யோகம், பாக்கியம் இல்லை அப்படின்னா ஒன்றுமே இந்த பிறவி பயனற்று விடும். அப்போ 9ஆம் பாவத்துக்கும் சூரியன் தான் காரகன். வம்ச விருத்தி, வாழையடி வாழையாக, ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷனாக அந்த புகழ் இருந்து கொண்டே இருக்கும். 10ஆம் பாவம் தொழில், ஜீவனம், கர்மஸ்தானம், என்ன தொழில் செய்கிறாங்க இந்த பிரிவில். இப்போ பழைய சமுதாயங்கள், சிவிலைசேஷன், இன்கா, மாயன், ஆஸ்டக்கு, எகிப்தியஸ் எல்லாமே சூரிய வழிபாடு. நம்ம தமிழர் பொங்கல், இதே மாதிரி மகர எல்லாமே சூரிய வழிபாடு, சூரிய வம்சமே இருக்குது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.